ஹலோ, இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் அதிலேயே மட்டன் போடலாம், இல்லைன்னா இதில் நீங்கள் சிக்கனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பூண்டு 3 ஸ்பூன், இஞ்சி 6 ஸ்பூன், 3 தக்காளி, 3 வெங்காயம். இது 400 கிராம் அரிசிக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அரிசி போடுறதா இருந்தாக்கா 4 தக்காளி, 4 வெங்காயம், 4 ஸ்பூன் பூண்டு, 8 ஸ்பூன் இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டுக்கு ஈக்குவலாக தயிர் எடுத்துக்கோங்க 3 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் பாதி, நீட்டு வரமிளகா ஒரு 20, மல்லி, புதினா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. மட்டன் 1/2 கிலோ. இந்த வரமிளகா பச்சை தண்ணியில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். சுட தண்ணியில் நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை, டேஸ்ட்டு மாறி போயிடும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி காய வச்சுப்போம். இதில் வந்து பட்டை போட்டு ஒரு 20 செகண்ட் வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமாக்கா ஏலக்காய், கிராம்பு போடுவோம். இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுவோம் முதல்ல. அது கூட இஞ்சி பேஸ்ட்டு, இது கூட வரமிளகா பேஸ்ட், இது போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் கலர் மாறினதும் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட மட்டன் சேர்த்து வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கலர் மாறி போச்சு. இது கூட இப்போ தக்காளி சேர்க்குறேன். இது எல்லாமே வந்து நீங்கள் இதை தட்டு போட்டு மூடாமல் தான் செய்யணும். இப்போ இதில் மல்லி, புதினா, கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட தயிரும் சேர்க்குறோம். தயிர் சேர்த்து கிளறி விட்டுட்டு இதில் வந்து லெமன் ஜூஸும் சேர்த்து கிளறி விடுங்க. பாதி லெமன் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 3/4 தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து கலந்து இந்த ஓரமாக இருக்க மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுருவோம். ஏன்னா இப்போ தட்டு போட்டு நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம். ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பக்கத்து பர்னரில் வந்து தண்ணி காய வச்சுக்கோங்க. நம்ம சாப்பாடு வந்து ஒரு 6 பதத்துக்கு வடித்து எடுக்கணும் இப்போது. ஸோ இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்திருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் நான் வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ பாதி வந்து வேக வச்ச சாதத்தை வந்து இப்போ இதில் கலர போகிறேன் நான். இது எப்படி செய்ய போகிறேன்னாக்கா சாதம் வேக வைக்கிற பர்னர் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கும். இந்த மசாலா வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ இந்த சாதம் எடுத்து நீங்கள் இப்படி லேயராக போடும்போது அந்த இன்னும் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெந்து போயிருக்கும். அதை வந்து நான் இப்போ 2வது லேயராக போடுறேன். அதுக்கப்புறமா இது நீங்கள் கலரி விடும் போது இன்னும் சாதம் கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்கும். அதை எடுத்து 3வது லேயராக போட போகிறேன். இது நீங்கள் போட்டதுமே வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடக்கூடாது. ஸோ இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ஸோ அந்த மேலே வர அளவு வச்சு தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து இப்போ கணக்கு பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே இருக்கிற அரிசி நான் கொஞ்சம் நல்லா அழுத்தி அழுத்தி கிளறி விட்டுறேன். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் மேலோட்டமாக தான் கிளறி விட்டுறேன்ட்டு. ஸோ கொஞ்சமாக இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போது தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இப்போ உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கீழ் லெவல் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான அளவு தண்ணி. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், 20 நிமிஷம் சிம்மில் வைங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் திறக்காதீங்க இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே இருக்க சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், உங்களுக்கு அடியில் வந்து கொஞ்சம் நல்லா மசாலா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கீழே இருக்க சாதத்தை கொஞ்சம் மேலே எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரை ரைஸை வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ சாதம் உடையாத அளவுக்கு
நீங்கள் அதை வந்து கலரி விடுங்க. சார் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.